பண்ணுற இந்த நூல் கோக்கிறத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து முதல்ல இருந்தே இருக்குது. இப்போ தான் இது வந்து மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. இந்த 2 பொருளையும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நிறைய ஷேப்பில் கிடைக்குது. ஆனால் முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம மிஷினில் இருக்கிற ஊசியில் இதை விட்டு நூல் கோர்க்கணும். இந்த நூல் கோர்க்குறோம் இல்லையா, இதை இங்கே இருக்கிற ஊசியோட வழியை அப்படி உள்ளே விடுறோம். இந்த மாதிரி உள்ளே விட்டதுக்கப்புறமா இங்கே இருக்கிற நூலை இதுக்குள்ளே மாட்டுறோம். இந்த மாதிரி மாட்டிட்டு இதை மறுபடியும் இப்படி இழுக்கிறோம். இழுத்தோம்னா உள்ளே மாட்டிக்கும். இதை வந்து நம்ம மிஷினில் இப்படி தான் யூஸ் பண்ணணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது யார் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், அதிகமாக வயசானவங்க யூஸ் பண்ணுவாங்க. கண்ணு கொஞ்சம் மங்கலாக இருக்குன்னு சொல்லி கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கீழே குனிஞ்சு அது சின்ன தொலை எங்கே இருக்குன்னு தேடி தேடி மாட்டுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவாங்க. அதனால தான் இதை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நானும் வயசான காலத்தில் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா மட்டும். இதையே வச்சு பழக்கப்பட்டவங்களும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் 2 கொம்பு இருக்கும், கீழே இருக்கிறதுல ஒரு கொம்பு இருக்கும். இந்த 2 கொம்பு இருக்கிறத மேலே இந்த ஊசியில் மாட்டுற மாதிரி இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சு இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, இதை வந்து இப்படி அமுக்கணும்னா உள்ளேருந்து ஒரு ஊசி வெளியே வரும். இப்போ இந்த நூலை கொண்டு போய் அந்த ஊசியில் இப்படி கோக்குறோம். மாட்டிட்டு அப்படியே நம்ம இழுத்தோம்னா போதும், அழகாக இப்படி வெளியே வந்துடும். இந்த மாதிரி கண்ணு கொஞ்சம் மங்கலாக இருக்கவங்க, கண்ணாடி போடுறவங்க, இல்லை இதை யூஸ் பண்ணியே பழகினவங்க, இவங்க எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.